பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினால சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக. இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை கோடா கோடியாய் பெருக பண்ணுவாராக என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். எத்தனை பெரிதான கிருபையினாலே நாம் ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிப்பது என்பது எவ்வளவு சந்தோஷமான ஒரு காரியம் பாருங்கள். இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் புதிய கிருபைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக வைத்து காத்திருக்கின்றார். என்னிடத்தில் வருகிற பிள்ளைகளுக்கு நான் கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை தேடாதபடிக்கு வாழ்வதை காண்கின்றோம். ஆலயங்களுக்கு வராதபடி, உன்னுடைய ஊழியங்களின் கூட்டங்களிலே பங்கு பெறாதபடிக்கு வாழ்வதை காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, அவர்கள் நினைத்து ஆண்டவர் நிச்சயமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுது கெட்டகுமாரன் திரும்பி வருவான் என்று சொல்லி இந்த தகப்பனார் அவர் ஆசையோடு காத்திருந்தாரோ அதே போல இன்றைக்கு ஜனங்களெல்லாம் ரட்சிக்கப்படுவார்களா? ஒவ்வொரு மாதமும் ஆரம்பிக்கின்ற பொழுது என்னிடத்தில் காத்திருந்து வல்லமையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அதன் பிறகு அந்த மாதத்திற்குள்ளே கடந்து போவார்களா என்று ஆண்டவர் அதிகமாய் காத்திருக்கிறவராக இருக்கிறார். நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, எதுக்கு வருத்தப்படுறாங்க? என் பிள்ளை எதையுமே என்கிட்ட கேட்கறதில்ல, எதையுமே என்கிட்ட சொல்கிறதில்ல, எல்லாத்தையும் அவனாவே செஞ்சுக்கிறான், அவளாவே செஞ்சுக்கிறான்னு சொல்லி தான் வருத்தப்படுறாங்க. ஒரு பெற்றோருக்கு இல்லை எதிர்பார்ப்பு, என் பிள்ளை என்னிடத்தில் வர வேண்டும், எல்லாவற்றையும் என்னிடத்தில் சொல்ல வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்க்குறாங்க. இந்த புதிய மாதத்திற்குள்ளே பிரவேசிக்கிற நீங்கள் ஒரு சின்ன தீர்மானத்தை எடுங்கள். நான் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி விட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு அது பிறகு தான் அதை நான் செய்வேன். ஒரு நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு தான் அந்த நாளை ஆரம்பிப்பேன். நான் ஒரு புதிய காரியத்தை எதை செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு தான் செய்வேன்னு சொல்லி ஒரு சின்ன தீர்மானத்தை எடுங்க. இப்பொழுது ஆண்டவர் உங்களிலே அதிகமாக பிரியப்படுவார். நீங்கள் எதை சிறிதாக நினைக்கிறீர்களோ அதை பெரிதாக ஆண்டவர் நினைப்பார். நீங்கள் மிக பெரிதாக எதை நினைக்கிறீர்களோ அதை ஆண்டவர் எப்பொழுது சிறிதாகவே நினைப்பார். இந்த புதிய மாதத்துக்குள்ளே அப்படி ஒரு தீர்மானத்தை எடுப்பீங்களா? எடுத்து பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறத நீங்கள் உணர்வீங்க. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே ஒரு நல்ல வாக்குத்த செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த அக்டோபர் மாதத்துடைய வாக்குத்தத்தத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை. இதுதான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, அதற்கு முன்பதாக அந்த வாக்குத்தை குறித்து நான் பேசுவதற்கு முன்பதாக இங்கு என்ன நடந்தது, என்ன சூழ்நிலை ஆண்டவர் தன்னுடைய தாசனுக்கு இந்த வாக்குத்தை கொடுத்தார் என்பதை நாம் சிந்திப்பது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. சொந்த அண்ணனுக்கு பயந்து அவர் வீட்டை விட்டு யாக்கோபு ஓடுகிறார். இவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பயந்து ஓடினார், போலீஸுக்கு பயந்து ஓடினார், இல்லாத ஒரு தப்பு செஞ்சுட்டு ஏதோ ஒரு இதில் மாட்டிக்கிட்டு ஓடினார், மோசை மாதிரி கொலை செஞ்சுட்டு ஓடினார்னா பரவாயில்லை. இங்கே இவர் சொந்த அண்ணனுக்கு பயந்து, சொந்த வீட்டுக்கு பயந்து இவர் ஓடுகிறார் என்றால் எவ்வளவு பரிதாபத்துக்குரிய ஒரு வாழ்க்கை அவர் வாழ்ந்திருப்பார். இன்றைக்கி சாத்தான் எதைத்தான் செய்கிறான்? பிளவு உண்டாக்குகின்றான். குடும்பங்களுக்குள்ளே பிளவை உண்டாக்குகின்றான், சகோதரருக்குள்ளே பிளவை உண்டாக்குகின்றான், ஊழியக்காரருக்குள்ளே பிளவை உண்டாக்குகின்றான். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய பிளவை உண்டாக்கி
எதிரத்தாப்பில் பிஸ்னஸ் வச்சுருப்பவங்களெல்லாம் கொலை வெறியோடு பார்க்கத்தக்கதாக, அவளை அழிக்கணும்னு நினைக்கத்தக்கதாக இன்றைக்கி அநேகர் எழும்பியிருப்பதை காண்கிறோம். சாத்தா பிரிவினைவாதியாக இருந்து இன்றைக்கி பிரிவினைகளை அநேக இடங்களிலே கொண்டு வந்து அநேகரை பிரித்து வைத்திருப்பதை காண்கின்றோம். இது அவனுக்கு ஒரு பெரிய வெற்றி. சாத்தானுடைய பெரிய வெற்றியே பிளவு வந்து விட்டது, கசப்பு வந்து விட்டது, பிரிவினை வந்து விட்டது என்றால் சாத்தான் எப்பொழுதுமே அங்கே மிகவும் சந்தோஷப்படுறவனாக இருப்பான். சொந்த வீட்டை விட்டு கூட்டை விட்டு இந்த பறவை பறந்து வேறு எங்கோ போகிறது, யாக்கோபு எனப்பட்ட பறவை. இன்னைக்கு இந்த கூடுகளை களைப்பது, இது மாதிரி உறவுகளை உடைப்பது, அவர்களை பிரித்து கசப்பை கொண்டு வருவது, கோபத்தை கொண்டு வருவது, ஒரு குற்றம் சுமத்த வைப்பது என்று சொல்லி சாத்தான் வெற்றிகரமாக இதை செய்து கொண்டே இருக்கிறார். நான் என்னுடைய 29 வருட ஆவிக்குரிய ஓட்டத்தில் அதை தான் நான் பார்த்துருக்குறேன். கொஞ்சம் பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, எல்லோரும் நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அனலாக இருப்பாங்க. அப்புறம் சண்டை வந்து ரெண்டாக பிரிஞ்ச உடனே இவங்க ஒரு பக்கம் ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்க குரூப்பு ரெண்டாக பிரியும், அவங்க குரூப் ரெண்டாக பிரியும். அப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க, இவங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வரும், இவங்க பிரிஞ்சிருவாங்க. பிரிஞ்ச உடனே என்ன செய்வாங்க, ஏற்கனவே சேர்ந்துருந்தவங்க கூட சண்டை போட்டு அவங்கள கிழிச்சு கேவலமாக எல்லா இடங்கள்லையும் பேசுவாங்க. சேர்ந்து இருந்து தொடர்ச்சியாக ஊழியம் செய்வது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்கிறது. இவர்கள் எல்லாரும் 15 வருடங்களாய் சேர்ந்திருக்கிறார்கள், 25 வருடங்களாய் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அப்படி ஒரு காரியம் மிகவும் அபூர்வமாக மாறிவிட்டது. ஏனென்றால் சாத்தான் அப்படி சேர்ந்திருக்க விடமாட்டான், பிரிவினைகளை கொண்டு வருவான், துரத்துவான். இவர் ஓடி போகிறார், அந்த அளவுக்கு சாத்தான் அவரை துரத்தினான். காரணம் என்ன? ஒரு பிரிவினை, சொந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு கசப்பு இவரை இவ்வளவு ஓட வைத்தது என்று காண்கின்றோம். இதுக்கு ஒரு சாத்தான தந்திரத்தில் நாம் விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம். எதுக்கு சொந்த அண்ணனை பகைக்கணும், எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடணும்? தேவையில்லை தானே. நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவையில்லாத பகைகளை நாம் உருவாக்காதபடி, சாத்தானுடைய தந்திரத்தில் நாம் விழாதபடி நாம் கவனமாக வாழும்படியாக அன்போடு அழைக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, சாத்தான் பிள்ளைகளை இன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிப்போன்னு ஏவுவான். வாலிப பிள்ளைகளை கொண்டு போயிடலாமான்னு பார்ப்பான், பிரிச்சிடலாம், குடும்பங்களை பிரிச்சிடலாம், கணவன் மனைவி உறவை உடைச்சிடலாமான்னு சொல்லி பார்ப்பான். நாம் அதற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை, குடும்பம் உடைக்கப்பட்டக்கூடாது, இப்படி ஓடி போக வேண்டிய சூழ்நிலை வந்துடக்கூடாது, பிரிவினைகள் வந்துவிடக்கூடாது என்று நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்போராக இருக்கிறார். யோசேப்பு அங்கே போத்திபாருடைய வீட்டில் இருந்து நல்ல ஒரு பணியை செய்து வரார். அவரை ஹவுஸ் ஹோல்டு இன்சார்ஜாக மாஸ்டர் வச்சுருக்கிறார், வீட்டு விசாரணைக்காரனாக வச்சுருக்கார். பல லட்சங்கள் கோடிகள் பொருளுது, எல்லாம் சூப்பராக அவர் செஞ்சிட்ருக்கார், மேனேஜர் மாதிரி இருக்கார். என்னாச்சு? சாத்தா அங்கேருந்து பிரித்து சிறைச்சாலைக்கு கொண்டு போனான். அங்கே ஒரு மேலே ஒரு தவறான பழியை கொண்டு வந்து அவரை அப்படி பிரித்து சிறைச்சாலைக்கு கொண்டு போனான் என்று சொல்லி நான் காண்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, சாத்தானுடைய தந்திரம் இந்த இடத்துல இருக்கக்கூடாது. யோசேப்புக்கும் நல்லது, போத்திபாருக்கும் நல்லது, 2 பேரும் சேர்ந்திருந்தா அதனால் பிரித்து விடுவோம் என்று சொல்லி சிறைச்சாலைக்கு கொண்டு போனான். யோசேப்பு சிறைச்சாலைக்கு போன பிறகு போத்திபாருடைய வீடு நல்லா இருந்திருக்குமா? அவன் பொண்டாட்டி ஒரு அபத்தமான பழியை போட்டால யோசேப்பு மேலே, அது ஆண்டவர் விட்டுருப்பாரா? அந்த சாபம் அவளை சும்மா விடுமா? அது குடும்பமே அழிந்து போயிருக்கும். ஆனால் யோசேப்பு அங்கே தொடர்ந்து இருந்திருப்பார் என்றால் அந்த குடும்பம் எவ்வளவோ செழிப்பான ஒரு குடும்பமாக மாறி இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, யோசேப்பு இன்னும் எத்தனையோ பேர்களை பார்க்கிறவர்கள் சாத்தான் பிரித்தான். அப்பா விட்டு அவரை முதல்ல பிரித்தான். நாம் இங்கே காண்கிறோம், இவர் இப்படி ஓடி போனதுக்கு காரணம் அவர் அங்கே தன் சொந்த குடும்பத்தில் சில தவறுகளை செய்துதான் காரணம். ஒரு அதுக்கு பிறகு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பார் நான் நினைக்கிறேன். யாக்கோபு போகும்போது, எதுக்கு கேவலம், இதுக்கு போய் அண்ணனை ஏமாற்றிட்டேன், அதனால தானே இவ்வளோ பிரச்சனை. அவர் அதை ரியலைஸ் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். அது உள்ளத்தில் குத்தப்பட்டிருப்பார். அது ஒரு நல்ல ஒரு அடையாளம். பேதுரு ஆண்டவரை காட்டி கொடுத்தேன் என்று சொல்லி குத்தப்பட்டார், அதனால தான் வெளியே வந்து கதறி அழுதார். நிறைய பேருக்கு இந்த உள்ளத்தில் குத்தப்படுகிற அனுபவங்கள் வருவதில்லை, அதனால் அவங்க திருந்தவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் மறுபடியும் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, சேர்ந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உள்ளத்தில் குத்தப்படலை. செய்த தவறை நினைத்து ஒருவர் உள்ளத்தில் குத்தப்படுகிற பொழுதுதான் ஆண்டவர் தேடி வரார். யாக்கோபு அப்படியாக உள்ளத்தில் குத்தப்பட்டு தனிமையிலே வாடி இருட்டிலே கல்லை தலானையை வைத்து படுத்து கிடக்கிறார். மாமா வீட்டுக்கு போகிறாரு, எங்கே இருக்குன்னே தெரியாது. அப்போ உள்ளத்தில் குத்தப்பட்டிருப்பார், நிச்சயமாய் குத்தப்பட்டிருப்பார். அதனால தான் இரவு நேரத்தில் ஆண்டவர் அவரை தேடி வந்தார், அவரோடு சொப்பனத்தில் பேசினார். இது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பிரிஞ்சு போகிறவங்க, இல்லைன்னா தள்ளி ஓடி போகிறவங்க, தவறு செய்கிறவங்க உள்ளத்தில் குத்தப்படுவார்கள் என்றால் அது சரியான ஒரு காரியம்.
தவறு செய்வது மனித இயல்பு, பிரிந்து போவது மனிதனுடைய இயல்பு, ஓடி போவது மனுஷனுடைய இயல்பு, வாலிபர்களுடைய இயல்பு. ஆனால் அதுக்கு பிறகு ஐயோ நான் இப்படி செய்து விட்டேனே என்று ஒரு உள்ளத்திலே படுகிற ஒரு அனுபவம் வரும், நான் ஃபீல் பண்ணுவாங்கன்னா இட்ஸ் வெரி குட். அது ஒரு நல்ல ஒரு அனுபவம். தவறை உணர்வது என்பதும், தவறை ஒத்துக்கொள்வது என்பதும், அதை அறிக்கை செய்வது என்பதும் பைபிளில் மிக முக்கியமான காரியங்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். சவுல் ராஜா பாவத்தை மறைத்தார். நான் ஒன்றும் களவாங்கலையே, அமலேக்கிட்டேருந்து ஒன்றும் எடுக்கலையேன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட போய் சொன்னார். அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமாங்க சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட? முழு பூசணிக்காக சோற்றில் மறைக்க முடியுமான்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. சவுல் ராஜா தேவாதி தேவனுடைய அவதாரம் சொல்ல முடியும், அவருடைய கூடையே இருந்த அந்த சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட அவர் போய் பாவத்தை மறைச்சார். அவர் தான் களவாண்டுட்டோமேன்னு உள்ளத்தில் குத்தப்படவே இல்லை. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதனால தான் ஆண்டவர் தள்ளினார். பிரித்துக்குரியவர்களே, இங்கே யாக்கோபு தன் உள்ளத்தில் குத்தப்பட்டார். நான் தவறு செய்தேன், என் அண்ணனை ஏமாத்துறதுனால எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு குத்தப்பட்டார். அப்போ தான் ஆண்டவர் தேடி வந்தார். நாம் குத்தப்படாதபடிக்கு ஆண்டவர் நம்மை தேடி வர மாட்டார். நமக்கு ஆசீர்வாதம் நம்மை தேடி வராது. இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தேடி வர வேண்டும் என்றால் நான் செய்த தவறுகளை நினைத்து உள்ளத்தில் குத்தப்பட வேண்டும். என்னை மீது எவ்வளோ அன்பு வச்சுருந்தாங்க, நான் இப்படி பண்ணிட்டேனே, அம்மா அப்பா எனக்கா எவ்வளோ செஞ்சுருப்பாங்க, அவங்கள எதிர்த்து பேசிட்டேனே, நான் உள்ளத்தில் குத்தப்பட வேண்டும். நாம் நம்ம செய்த பாவத்தை உணர வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை தேடி வருபவராக இருப்பார். இங்கே உடனடியாக யாக்கோபை அவர் தேடி வந்தார். இன்னைக்கு இதை ரொம்ப சிம்பிள் திங். இதனால் காசும் வேண்டாம், பணம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், உள்ளத்தில் குத்தப்பட்டாலே போதும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எதையும் எதிர்பார்க்கவில்லை. அவர் ரட்சிக்கப்படுவதற்கு இதை ஒண்ணுதான் வச்சிருக்கார். when you feel sorry for the sin you have committed, that day Jesus Christ is entering into your life. ஆண்டவரே நான் பாவம் செய்து விட்டேன் என்று நாம் உணர்கிற பொழுதே ஆண்டவர் நம்மை தேடி வந்து விடுகிறார். நான் என்ன செஞ்சேன், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், நான் என்ன பண்ணிட்டேன், there is no regret, அப்படிலாம் நம்ம விதண்டாவாதம் பேசி கொண்டிருப்போம் என்றார். அப்படி நம்முடைய வாழ்க்கை வீணாக போய்விடும். தேவன் முன்பு மேன்மை பாராட்டுபவன் யார்? ராஜாதி ராஜா முன்பு மேன்மை பாராட்ட முடியுமோ? முடியவே முடியாதுங்க. கர்த்தருக்கு முன்பு நம்மை தாழ்மைப்படுத்தும். இந்த மாதத்தில் நம்மை தாழ்மைப்படுத்தும். நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர்வோம். நம்முடைய வல்லமை ஒன்றுமில்லை என்பதை உணர்வோம். நம்முடைய அறிவு புத்தி ஒன்றுமில்லை என்பதை உணர்வோம். நாம் செய்த பாவங்களை நினைத்து நாம் மனம் வருந்துவோம், குத்தப்படுவோம். உடனே ஆண்டவர் சொப்பனத்தில் தேடி வர ஆண்டவர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்கிறத நம்ம மறந்துடுறோம் அநேக நேரங்கள், இல்லையா? அவர் ஹீஸ் வாட்சிங் அஸ். மனுஷன் பார்க்குறானா, அவன் பார்க்குறானா, இவன் பார்க்குறானாங்கிறதுல தான் நம்ம கவலை இருக்குது, பயம் இருக்குது. ஆண்டவர் நம்மளை பார்த்துட்டு இருக்கார். சேக்கப் யாக்கோபு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி வர்றார். தூங்கிட்டு இருக்கார். அப்போ சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவரை பேசுகிறாரு. தேவதூரில் ஏறி இறங்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி உனக்கு நான் நிறைய ஆசீர்வாதங்களை தரப்போகிறேன், உன்னை உயரத்து கொண்டு போகிறேன், உன்னை ஆசீர்வதிச்சு நான் மறுபடியும் நான் கொண்டு வருவேன். அவர் நிறைய பிளஸ்ஸிங்ஸு, அவருடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள், தரிசனங்களை எல்லாம் யாக்கோப்கிட்ட கொடுத்து நான் உன்னை அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன். இந்த மாதத்தில் அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுறேன். உனக்கு புரியாதது, உனக்கு எட்டாதெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கு மகனே, அதெல்லாம் நான் உனக்கு தரணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அறியாதது, எட்டாதது, புரியாதது போன்ற பெரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் வச்சிருக்காரு. நாம் நம்முடைய அறிவுக்கு எட்டின தூரத்தில் இந்த வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும், இந்த பிஸ்னஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், இதை பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம அறிவுக்கு இவ்வளவு தான் நமக்கு யோசிக்க முடியும், அதை நம்ம நோக்கி போயிட்டுருக்குறோம். ஆனால் ஆண்டவர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை இந்த இடத்துக்கு நான் உனக்கு திரும்ப கூட்டு வருவேன், இப்போ நீ படுத்துருக்கிற இடத்த நான் உனக்கு தருவேன்ப்பா, நான் உங்கள் அப்பாவுடைய ஆண்டவர், உன் ஆண்டவராக இருப்பேன், உன் கூட இருப்பேன், உன்னை பெரிய காரியங்களை செய்ய வைப்பேன். Let God speak in your life, speak about your life. Let God act in your life. கர்த்தர் உங்களிடத்தில் பேசுறதுக்கு அனுமதி கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் அவர் உங்களை குறித்து திட்டங்களை சொல்றதுக்கு இடம் கொடுங்க. அடுத்தாப்புல அவர் உங்கள் வாழ்க்கையில் செயல்படுறதுக்கு இந்த மாதத்தில் இடம் கொடுங்க. நீங்களாவே ஓடிட்டு இருக்காதீங்க, நீங்களாவே முடிவு பண்ணாதீங்க, நீங்களாவே இப்படிதான் சொல்லி வாழ்க்கை நினைக்காதீங்க. அவர் செயல்படட்டும். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறாரு இல்லையா? அவருக்கு இடம் கொடுத்தானே.
நீங்களே ஏன் முடிவெடுக்கிறீங்க? நீங்களே ஏன் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றையும் திட்டமிடுறீங்க? லெட் காட் ஆக்ட், லெட் காட் இன்டர்வீன், லெட் காட் ஸ்பீக். அவருக்கு இடம் கொடுங்க, காத்திருங்க, அவர் சத்தத்தை கேளுங்க. இங்கே ஆண்டவர் சத்தத்தை யாக்கோபு கேட்கின்றார். அவருடைய வாழ்க்கையை குறித்து, யாக்கோபுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதை யாக்கோபு கேட்கின்றார். ராவா இருக்கிறார், மைண்ட் எம்டியா இருக்கு, என்ன பண்ண போறோம்னு தெரியல. அந்த நேரத்துல தான் ஆண்டவர் இதெல்லாம் பேசுறாரு. இவர் நான் அங்க போய் இப்படி பண்ணு அப்படி பண்ணு யோசிச்சிருப்பாருன்னு ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். ஓகே, நீ அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு யோசிக்கிறல, அப்போ நீ பண்ணிக்க, இதான் பெஸ்ட் டைம் சொல்றல, இதான் பெஸ்ட் பிஸ்னஸ் சொல்றல, அப்போ நீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒதுக்குவார். இவர் மைண்ட் எம்டியா இருக்கு, ஆண்டவர் அங்கே இன்டர்வியூ ஆறாரு. உனக்கு நான் அந்த வச்சிருக்கேன்ப்பா, இதை வச்சிருக்கேன்ப்பா, இடத்துக்கு நீ திருப்பி வருவாப்பா, இந்த இடம்லாம் உனக்கு நான் தரப்போறேன்ப்பா. எப்படி ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். பயந்து உயிர் பயந்து ஓடிட்டு இருக்காரு. இந்த இடம்லாம் உனக்கு தான், இதெல்லாம் நான் உனக்கு தான் தரப்போறேன். கடவுள், நம்முடைய ஆண்டவர் பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், பல திட்டங்களை வைத்திருக்கிறார். நம்மிடத்தில் அது சொல்லும்படியே வருகிறார். நாமோ அதை காது கொடுத்து கேட்பதில்லை, நாமோ அவருக்கு இடம் கொடுப்பதில்லை, நாமோ அவர் நம்முடைய வாழ்க்கையில முடிவெடுக்க அனுமதி கொடுப்பதில்லை. நாம் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்பா, என்னை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு திட்டம் தான் என்ன? நீங்க எதுவும் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நான் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. ஆண்டவரிடத்துல காத்திருக்க வேண்டும். தாவீது காத்து கிடந்தார். தானியேல் ராஜா ஒரு கட்டளை போட்ட உடனே அது சொப்பனம் என்னன்னு சொல்லி காத்து கிடந்தார். ஆண்டவர் பேசுவதற்காக நம்முடைய முற்பிதாக்கள் காத்து கிடந்தாங்க. ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னு காத்து கிடந்தாங்க. மோசே, யோசுவெல்லாம் காத்து கிடந்தாங்க. அதனாலதான் மாபெரும் வெற்றி பெற்றாங்க. நாம் இப்பொழுது ஆண்டவருக்கு இடமே கொடுப்பதில்லை, ஆண்டவரை பேச விடுவதே இல்லை. நான் இப்படி செய்ய போறேன்ப்பா, இதை ஆசீர்வதித்து தாரேன் என்று சொல்வதுதான் அதிக வருத்தத்தையும் வேதனையும் ஏற்படுத்துகிறது. உங்களை குறித்து ஆண்டவருக்கு மிகப்பெரிய திட்டங்கள் இருக்கத்தக்கதாக நீங்கள் ஏன் சின்ன சின்ன காரியங்களை முடிவு செய்து ஆசைப்பட்டு இதெல்லாம் தாங்கப்பான்னு அதிலேயே பின்னால ஓடிட்டு இருக்கீங்க? கத்தட்ட நெல்னு கேட்டு பாருங்களேன், அவரை செயல்பட விட்டு பாருங்களேன். அவர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது என்ன ஊழியம் செய்யணும்னு எனக்கு தெரியல. பாட்டு பாடுற ஊழியம் தான் உனக்கு இருக்குன்னு சொல்லி என் தொண்டையை பிடிச்சிட்டு ஒரு ஊழியக்காரர் வந்து எனக்கு தீர்க்கதரிசனம் சொன்னார். இது ஏற்ற தொண்டை, நீ நல்லா பாடுவா, நீ பெரிய பாடகராக வருவார். எனக்கு இப்போ நினைச்சாலும் சிரிப்பு வருகிறது. பாடவே எனக்கு வராது, இருந்தாலும் எனக்கு ஆசை. அதனால நான் கடைசி ஜெபத்தில் பாடுறேன்னு வைங்களேன். அது தொண்டையை பிடிச்சி சொன்னார், நீ பெரிய பாடகராய் வருவாய். நான் சின்ன பையனா இருக்கும். இல்லவே இல்லை. நான் பாடகராய் வர வேண்டும் என்று ஆண்டவர் என்னை அழைக்கல. அதுக்கு நிறைய பேர் ஆண்டவர் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு நான் இங்கிலீஷில் நல்லா டெவலப் பண்ண உடனே ஆசிரியத்தில் எந்த ஊழியக்காரர்கள் வந்தாலும் நான் ஓடி ஓடி போய் அவங்களுக்கு அழகாக அந்த இங்கிலீஷ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். வெள்ளக்காரங்க வந்து ஆக்சென்ட்டில் பேசினா கூட ஒரு செகண்டில் அதெல்லாம் அழகாக டிரான்ஸ்லேட் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் ஊழியம் தான், நீங்கள் நல்லா டிரான்ஸ்லேட் பண்ணுறீங்க, அதிலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணு. நிறைய பேர் சொன்னாங்க, யூத் தம்பி, நீங்கள் யூத்தை இத்தனை பேரை திரட்டிட்டீங்க, யூத் ஊழியம் தான் உங்களுக்கு காத்திருக்குது, வாலிபர்கள் மட்டும்தான் நீங்கள் ஊழியம் செய்யணும், பெரியவங்களுக்கு தேவையே கிடையாது. அதுக்கு நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. யூ ஆர் மென்ட் ஃபார் தி யூத் மினிஸ்ட்ரி ஒன்லி அப்படின்னு சொல்லி வாலிபர்களுக்கே ஊழியத்தை நடத்துங்கன்னாங்க. நான் ரொம்ப வருஷம் வாலிபர்கள் மாத்திரம்தான் ஊழியத்தை நடத்தும். என்னதான் ஆண்டவர் என்னை குறித்து வைத்திருக்காரு எனக்கு தெரியல. ஆனால் நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து உங்க சித்தப்படி என்னை நடத்து ஆண்டவரே, நீங்கள் என்னை என்ன ஊழியத்தில் கொண்டு போனாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகுதான் ஆண்டவர் இந்த நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை கொடுத்து, விடுதலையின் ஊழியத்தை கொடுத்து, பல இடங்களுக்கு சென்று சத்துருவை துரத்த, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய, பலத்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். இப்பொழுதும் என்னுடைய காதுகளோட சத்தம் கேட்குது. இந்த ஊழியத்தில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. 30 minutes மெசேஜ் டெய்லி நீ கொடுக்கணும், அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. நிறைய ஜனங்கள் வார்த்தையை கேட்க ஆவலா இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீ என்னுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு போ, 30 நிமிஷம் நீ பேசு. இஸ் இட் ஈஸி? வாரத்துக்கு 30 minutes மெசேஜ் கொடுப்பது ஈஸியா? சனிக்கிழமை தோறும் விடுதலை நாள் கூட்டங்களை நடத்த வேண்டும், உலகப்புறமான வேலைக்கு செல்ல வேண்டும். எவ்வளவோ பணிகள் இருக்கிறது, அடைக்கலான் குருவி முதியோர் ஒன்று இருக்குது. ஆனால் ஆண்டவர் அதுக்கு மத்தியில் இது செய்யின்னு சொல்லி சொன்னார். அதையும் நான் செய்கிறேன். தகப்பன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரியத்தை சொல்கிறார், அதை செய்கிறேன். அப்பொழுது அதில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
இதை போலவே உங்களுடைய வாழ்க்கையில் உங்க பிசினஸை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் திட்டங்களை காண்பிப்பார். அவர் வச்சிருப்பார். அவர் சொல்லணும்னு ஆசைப்படுவார். கேட்டு செஞ்சு பாருங்க, மாபெரும் வெற்றியை பெறுவீங்க. யாக்கோபு இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு செய்ய போறேன், உனக்கு நான் அந்த ஆசீர்வாதம் தரப்போறேன், இந்த ஆசீர்வாதம் தரப்போறேன், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அதில் பெரிய ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதம் தர இருக்கும் பொழுது வியாதியோ விபத்தோ பொல்லாத மனுஷர்களோ ஜீவனை எடுத்துட்டாங்க அப்படின்னா எல்லா திட்டமும் வீணாக போயிடும். அதனால நான் கைவிடவே மாட்டேன், நீ கலங்காத. இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு பல காரியங்களை செய்ய போகிறார், உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதனால அவர் உங்களை கைவிட மாட்டார். பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? எதுக்கு பயப்படுறீங்க? அவர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவு உங்களை கைவிடவே மாட்டார். தேவன் இன்ப கானானுக்குள்ளே அழைத்து கொண்டு செல்லுகின்ற வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 40 வருடங்களாக மன்னாவை கொடுக்க தவறவே இல்லை, ஆசீர்வாதங்களை கொடுக்க தவறவே இல்லை. ரைட்? ஏன்னா அவர் சொன்னிருக்காரு, அது செய்வார். அவங்களை இன்ப கானானுக்குள்ளே கொண்டு போகணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். அது வரைக்கும் அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்து கொண்டே இருந்தார், தண்ணீரை கொடுத்து கொண்டே இருந்தார், யுத்தத்தில் மாபெரும் வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தார், அதிசயங்களை செய்து கொண்டே இருந்தார். அவர்களை கைவிடவே இல்லை. இன்ப கானானுக்குள்ளே போன பிறகுதான் அவங்களா சாப்பிட்டுக்கிடுவாங்கிற நிலைமை வந்த பிறகுதான், மரங்களில் கனிகள்லாம் வந்த பிறகு, விவசாயம்லாம் வந்த பிறகுதான் அந்த மன்னாவை ஆண்டவர் நிறுத்தினார். இந்த மாதத்திலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் பேசுவதற்கு இடம் கொடுங்க, கர்த்தருக்கு காத்திருங்க. உங்க சுயத்தை சாம்பலாக்கிருங்க. உங்க அறிவு அனுபவம் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதை கேட்காதீங்க. உங்கள் சுயத்தில் ஒருபொழுதும் முடிவெடுக்காதீங்க. பெரிய நாசமும் வந்துவிடும். நம் ஜெபிப்போமா, கண்களை மூடுவோமா. அப்பா பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காண கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. உமக்கு நன்றியப்பா. நீங்கள் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அதற்காக துதிக்கின்றோம், சோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும், எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் இருந்தாலும், எவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும், எவ்வளவு கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை பாதுகாத்து அவர்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே கெஞ்சி மன்றாடுகிறேனப்பா. எப்படியாவது கர்த்தர் மனமிறங்கும். இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எவ்வளவு ஒரு கீழான ஒரு நிலைமையில் இருந்தாலும், எவ்வளவு கடன்களில் இருந்தால், எவ்வளவு வியாதிகள் மத்தியில் இருந்தாலும் ஒரு பெரிய வெளிச்சம் அவர்களை சந்திக்கட்டும். ஓரா பாக்கா பாலா ரபௌனா காத்தா நியாத்து போனோ தூக்கா பாரா நியாரா பாலா. ஒவ்வொன்றாய் போயிற்று, ஒவ்வொன்றாய் போயிற்று. உங்கள் கைகளை விட்டு ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் போயிற்று, ஒவ்வொரு உறவுகளாய் போயிற்று. யாரை நேசித்தீர்களோ ஒரு ஒவ்வொருவராய் உங்கள் கையை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஒருத்தரும் இல்லை, தனிமையில் இருக்கிறீங்க, கண்ணீரோடு இருக்கிறீங்க. வாழணுமாங்கிற ஒரு கேள்விக்குறி வருகிறது, ஜெபிக்க முடியல. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே நீ கலங்காதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்காராபார் சீக்கிரதினியா பாரா பூலா கராபாரா. உங்கள் கைகளையும் கால்களையும் சாத்தா சங்கிலியால் கெட்டி போட்டிருக்கிறாங்க. அது தெளிவாக என்னால் காண முடிகிறது. இப்படி இருக்கத்தக்கதாக நீங்கள் எப்படி பிஸ்னஸில் முன்னேற முடியும்? எப்படி நீங்கள் ஆயிரங்களை லட்சங்களை கோடிகளை சம்பாதிக்க முடியும்? எப்படி கஸ்டமர்ஸ் உங்களை தேடி வருவாங்க? எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மைகளை காண முடியும்? இல்லை இல்லை, முதலாவது சங்கிலிகள் அறுக்கப்பட வேண்டும், கட்டுகள் அறுக்கப்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். என் கையை காலையும் சாத்தா கெட்டி வச்சது அறுத்து போடுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உதவி செய்வார், அறுத்து விடுவார் என்றால் இந்த மாதத்தில் மேலான காரியங்களை நீங்கள் காண்பீர்கள். ஓரியாபா ஷீதாராபாலா ஷரோதுன்யாபாராபாலா. பல வருடங்களை குழந்தை இல்லாமல் எதிர்பார்த்து ஏமாந்து போன சகோதரி, இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். நடந்து போன தோல்விகளை, கடந்து போன காலங்களை குறித்து கவலைப்படாதீங்க. எதிர்பார்த்து ஏமாந்து போனதை கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் எதிர்பாருங்க, இந்த மாதத்தில் நீங்கள் கற்பந்தரிக்கும்படியா ஒரு ஆண் குழந்தையை உங்கள் கற்பத்தில் கர்த்தர் வைக்கிறதை காண முடிகிறது. லீராபா ரீபா ரக்கபா நீத்தீரி நிக்கிரியா கத்தன போரா ஷடூரா தனபா ரக்கரபாலா. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் சடுதியில் உங்களை விட்டு அப்படியே போயிடும். சடுதியில் உங்களை விட்டு போய்விடும். உங்களை பயமுறுத்திய காலங்கள், வறுமையின் காலங்கள், இயலாமையின் காலங்கள் எல்லாம் முடிஞ்சு போகும். இந்த மாதத்திலிருந்து புதிய காரியங்களை காண்பீர்கள். உங்களை பயமுறுத்துவார் ஒருவர் இருக்க மாட்டாங்க, வேதனைப்படுத்த ஒருவர் இருக்க மாட்டாங்க.
சகோதரி, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தர் பெரியவர். ஆண்டவரை அறியாத நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் பின்னால வந்திருக்கீங்க. பல பாடுகளை அனுபவிக்கிறீங்க. அதனால விட்டுட்டு வந்தவங்க எல்லாரும் உங்களை கேவலமா பேசுறாங்க. நீ அங்க போனதுனால தான் உனக்கு இந்த பிரச்சனை. நீங்க அழுகையை பார்க்கிறார் சகோதரா. உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார். உங்களை உயர்த்துவார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அப்படி கண்களுக்கு முன்னால கர்த்தர் உங்களை உயர்த்துவார். எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி அவரெல்லாம் அறிந்து கொள்வார்கள். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வாலிபத்தில் பாவங்களை சிக்கி இருக்கிறவங்க, மதுபான கஞ்சா போதைக்கு சிக்கி இருக்கிறவங்களை விடுவீங்க. குடும்பத்தில் அமைதி சமாதானத்தை கொண்டு வரங்க. ஆண்டவர் ஃபைனான்ஸ் ஆசீர்வதிங்க. ஊழியங்களை எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. ஆசிரியர் திராட்சைப்புள்ள தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிறேன். காணிக்கையால் ஜெபத்தில் தாங்கிற நல்ல உள்ளங்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு அநேகர் தேவை. அந்த டாய்லெட் கட்டினதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் பணம் தேவை. டென்ட் அமைத்ததற்கு 60,000 ரூபாய் தேவை. தேவைகளை சந்திங்கப்பா. மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் நீ மறவாதே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பரன் பாராட்டும் தூய அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்றும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே நித்தம் மன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நித்தம் மன்னை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவே தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே.
மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, மாய உலக அன்பை நம்பி மாண்ட என்னை கண்டழைத்த அன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே, என்னை வென்ற தேவ அன்பே, என்னில் பொங்கும் பேரன்பே. ஸ்தோத்திரம் பாடே போற்றிடுவே தேவாதிதேவனை, ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. தேவாதிதேவனை, ராஜாதிராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. ஹல்லேலூயா.